ஏன் ஆண்டவரே என்னை இந்த நெருக்கத்தின் பாதையில் நடத்துறீங்க? ஏன் என்னை இந்த இடுக்கத்தின் அப்பத்தையும் குடிப்பதற்கு ஆண்டவரே என்னை அனுமதிக்கிறீங்க? பரிசுத்தவான்கள் புலம்புனாங்க, அவங்களுக்கு புரியல. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள முடியும், தேவன் ஒரு நாளும் தப்பு செய்ய மாட்டார். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறார். உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலமும், எதிர்காலமும், உங்கள் சந்ததியும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்று இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் சர்வ ஞானி. ஆகவே கர்த்தர் இஸ்ரவேலர்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி இடத்தில் இப்படி சொல்றாரு, நீ அவர்களை நோக்கி சொல், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறவில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? விழுந்தவர்கள் எழுந்திருப்பார்கள், வழி தப்பி போனவர்கள் திரும்புவார்கள். அதான் அதனுடைய அர்த்தம். ஆனா நீங்க எரேமியா 8ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தேவனுக்கு துரோகம் பண்ண முடியுமோ, எரேமியா மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலருடைய வரலாறே அதான். எவ்வளவு அவர்களை கர்த்தர் நேசித்து தனக்கு பிரியமானவர்களாக தேவன் அவர்களை அன்பு பாராட்டி இழுத்து கொண்டாரோ, அவ்வளவு எதிர்த்து செயலே, ஆப்போசிட் சைடு, எதிர்த்து செயலை நின்று தேவனை குற்றம் சாட்டி தேவனுக்கு விரோதமாய் அவருடைய இருதயத்தை உடைக்கிற பாவத்தை இஸ்ரவேலும் யூதாவும் செஞ்சிச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏன் தேவன் இல்லை தெரியுமா? அவர் அன்பை போன்ற ஒரு அன்பை செலுத்துவதற்கு ஆள் இல்லை. ஆழம் காணாத அன்பு, அகலம் சொல்ல முடியாத அன்பு, உயரத்தை கணக்கிட முடியாத அன்பு. அதனால தான் அவர் தேவனா இருக்கிறார். இயேசுவை போல ஒருத்தனாவது நேசித்திருந்தால் அல்லது நேசிப்பதாக இருந்தால் அவர்களை தெய்வம் என்று சொல்லுகிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இயேசுவை போல இந்த உலகத்தில் ஒருவனும் நேசிப்பதற்கு இல்லவே இல்லை.